சூர்பனக போய் ராவணனிடத்துல போய் அலறினாள் ராம பிரபாவத்தை, சீதையனுடைய ரூபத்தை பத்தியும் சொன்னாள். அதை கேட்டு மாரீச்சாசிரமத்துக்கு வந்தான் ராவணன். மாரீச்சனிடத்துல வந்து தாறுமாறா சுவாமியை பத்தி குறைச்சு பேசினானா. என்ன சொன்னாள், தோப்பன் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு பத்னியோட கூட வெளியில விரட்டின பையன் ராமன், ஜீவனத்துக்கு கொடுக்காம தோப்பம் விரட்டின பையன் ராமன், அவன் நம்ம ராட்சதாவெல்லாம் கொண்டுவிட்டான். கராதிகளே, இது நம்ம ஜாதிக்கே அவமானண்டா மாரீச்சா. நீ தங்க மான்வாஷம் பூண்டு சீதையை பிரலோபனம் பண்ணி ராமலட்சுமண நீ பகு தூரத்துக்கு அப்பால் அழிச்சுட்டு போய் சீதையை தூக்கின்னு வரணும் போய் சொன்னானா. பித்ரா நிரஸ்த க்ருத்தேன சபார்யः க்ஷீணஜீவிதः சஹந்தாதஸ்ய சைன்யஸ்ய ராமः க்ஷத்ரியபாம்சனः துஷ்யீலः கர்கசஸ்தீக்ஷ்ணः மூர்க்கோஜிதேந்திரியः யத்ததம்போஹ்யதர்மாத்மா பூதானாமஹிதேரதः. பித்ரா நிரஸ்த க்ருத்தேன சபாரியாக க்ஷீண ஜீவிதா. ஜீவனத்தை கொடுக்காமே பத்னியோட கூட காட்டுக்கு விரட்டினான் தோப்பன் ராமனே. அவன் தர்மத்தை விட்டவன், பிரஜைகளுக்கு தீங்கு செய்கிறவன், கடினமான சித்தம், படிப்பில்லாதவன், அதிகாச பிடிச்சவன், இந்திரியத்தை ஜெயிக்க, இப்படி சுவாமி எல்லாம் விஷானா ராமனே.